ஹாய் கைஸ், உங்கள் ஜீவன் தமிழா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, சமீபத்தில் டிவி காட்சி ஆட்சிக்கு அமர்ந்ததுக்கப்புறம் சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அதில் சில மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, சோசியல் மீடியாவில் டிவி காட்சி வந்த உடனே எனக்கு பஸ் கலர் இப்படி மாற்றிட்டாங்க இப்படி மாற்றிட்டாங்கன்னு ஒரு சோசியல் மீடியா பயங்கரமாக பேசப்பட்டு இருக்கு. அதை பற்றி பேசலாம். ஜிஎம்என் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோ. இப்போது ஒரு சில ஆட்சிகள் வந்தாவே ஒரு விஷயம் சொல்லிடுறாரு. என்னென்னா, அவங்களோட சின்னம் அவங்களோட கலர் கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆகணும், மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்களாகட்டும், இல்லை ஜெயலலிதா அம்மா அவர்களாகட்டும், எடப்பாடி அவர்களாகட்டும், மு.க.ஸ்டாலின் அவர்களாகட்டும், அதேமாதிரி இப்போ வந்திருக்கிற விஜய் அவர்களாகட்டும், இவங்க எல்லாருமே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்ச கலர் இல்லை அவங்க கொடி கலரை பப்ளிசிட்டி பண்ணுவாங்க. ஒன்று இதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக வந்துச்சு. இந்த மாநகர பேருந்தெல்லாம் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் அந்த இலை சிம்பிள்லாம் போட்டிருந்தாங்க பஸ்ஸில். இது என்னென்னா, அவங்க சின்னத்தை பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நோக்கத்தை இது பண்ணுறாங்க, இந்த விமர்சனம் வந்துச்சு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அந்த இது சின்ன இது மட்டும் தூக்கிட்டு மறுபடியும் நார்மலாக அதே கலர் தான், ஆனால் க்ரீன் கலரு, அதுக்கப்புறம் இன்னொரு கலர் போட்டு அது அப்படியே லைவ்ல இருந்துச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு கட்சிகள் வரும்போது ஒன்று மாத்துறாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் பட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாக ரீதியாக என்ன பிரச்சனை வருது, என்ன இதுக்காக இப்போ மாத்துறாங்க அப்படின்னு சொன்னால், வருங்காலத்தில் அந்த பழுது பார்க்கறதாகட்டும், இந்த பேட்ச் எல்லாம் சரி செய்யறதாகட்டும், இல்லைன்னா மக்களுக்கு சரியான முறையில் இந்த பேருந்து நகர பேருந்து, இது பேருந்து டீலக்ஸ், அல்ட்ரா டீலக்ஸு, சூப்பர் டீலக்ஸ், இந்த மாதிரி என்ன பஸ்ஸோட பேருந்து அதுக்காக இருந்ததுக்காக இது மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நிர்வாகம் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா இது அரசியல் கட்சிகள் அவங்க கட்சி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பட் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு சரியான முறையில் அந்த பேருந்து இருந்தால் போதும். எல்லா வசதிகளோட, அது இல்லாமல் முக்கியமாக அதை பழுது பார்த்து நல்ல ஒரு இயக்கக்கூடிய நிலையில் இருக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. இயக்கக்கூடிய நிலையில் இருந்தால் அந்த பேருந்து நம்ம எப்படி இருந்தால் என்ன, இப்போ கலராக முக்கியம். நம்ம ஒரு ஸ்டாப்ல ஏறோம், ஒரு ஸ்டாப்ல இறங்க போகிறோம், அதுக்கு நீட்டான முறையில் நீட்டாக இருந்துச்சுன்னா அது மட்டும் போதும். அதுதான் என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் இப்போ சோசியல் மீடியாவில் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, விஜய் ஆட்சிக்கு வந்தார், வந்த உடனே இப்படி மாத்திரம் அப்படி மாத்திரனாங்க. அதுக்கான நம்ம கொஞ்சம் இடம் கொடுக்கணுங்க. ஏன்னா அதுக்கான ஃபேஸ் கொடுத்தா மட்டும் தான் அவர் அதை செயல்படுத்துறது. இன்னும் நிறைய இடத்துல பேருந்துகளே இல்லாமல் நிலையில தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், நானும் இன்னும் நிறைய இடத்துல இன்னும் பள்ளி மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் பேருந்து வசதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாங்கள் இருக்க ஏரியாவிலும் பலமுறை மனுவை கொடுத்தோம். கலெக்டரை பார்த்தோம், எம்எல்ஏ பார்த்தோம், எம்பியை பார்த்தோம், நிறைய இடத்துல பார்த்தோம். ஆனால் பட் இது வரைக்கும் தீர்வு காண முடியல. அதுக்கப்புறம் மாநகர போக்குவரத்து கழகம் கூட தான் நம்ம போய் சந்தித்து பேசணும். அந்த டிப்போ மேனேஜர் சொல்லுவாங்களே, அவர் கூட சந்தித்து பேசணும். அந்த அளவுக்கு சந்தித்து பேசினாலும் அந்த மாதிரி பேருந்து வசதி இல்லாமல் இன்னும் நிறைய மலை கிராமங்கள் இருக்குது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் நிறைய பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ரிசர்ச் பண்ண பல பஸ்ஸுகளை ஓடணும். அதை இன்னும் மேம்படுத்தி இந்த ஆட்சியிலாச்சும் அவங்களுக்கு இந்த ஒரு அடுத்த நிலைமைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பேருந்து வசதிகள்லாம் வரணும் அப்படின்றது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ஒரு பாட்டி ஒரு பேட்டி கொடுத்தாங்க. பேருந்து வசதி இல்லை, நாங்கள் 20 வருஷத்துக்கு மேலே 30-50 வருஷத்துக்கு மேலே குடியிருந்துட்டுருக்குறோம், அந்த ஏரியாவுக்கு பேருந்து வசதி இல்லாமல் நிறைய பேர் பொண்ணே கொடுக்க மாட்டுறாங்க, இந்த மாதிரி சூழலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது. அது கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணுங்க. அதுதான் என்னோட கருத்து. இப்போ ஒரு வில்லேஜுக்கு போகுது, மற்ற வில்லேஜுக்கு போகலனால இருக்கக்கூடாது. அந்த வில்லேஜில் அந்த குறிப்பிட்ட மக்கள் தொகை இருக்காங்க, அந்த இடத்துல பயன்படுத்துவாங்க பேருந்து அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணி அன்பான வேண்டுகோள் தாவக அரசுக்கிட்ட கண்டிப்பாக நிறைவேறுத்துன்னு எதிர்பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கருத்துல கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த கலரை பற்றி மாற்றத்தை பற்றி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இன்னும் அஃபிஷியலாக வெளியிடல, இந்த சோசியல் மீடியாவில் வெளியிடுற விஷயத்தான் நம்ம பேசுகிறோம். கண்டிப்பாக வருமா வராதா அப்படின்றது பொறுத்து தான் பார்க்குறோம். நெக்ஸ்ட் சந்திக்கலாம்.